ஹாய். என்னோட நேம் வந்து சாம். இந்த வருஷம் நடந்திருக்க ஐபிபிஎஸ் பிஓ அண்ட் ஐபிபிஎஸ் கிளர்க் 2த்துலயுமே நான் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். என்னோட ஸ்ட்ரென்த் வந்து நான் கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். டெய்லி சிஏ ஃபன்ஸ்டா லைவ் பார்த்துட்டு, அதுக்கப்புறமா அவங்களோட டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பேஜஸ்ல போய் அதில இருக்க கரண்ட் அஃபேர வந்து நோட்ஸ் எடுத்து தான் படிப்பேன். ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு வந்து அவங்களோட கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வீடியோஸ பார்த்துட்டு தான் நான் படிச்சேன். அது எனக்கு நல்ல ஒரு பேசிக் நாலேட்ஜ் குடுத்தது. அதே மாரி இன்டர்வியூக்கு வந்து அவங்களோட பேங்கிங் அவேர்னஸ் வீடியோஸ பார்த்துட்டு படிக்கும்போது, நமக்கு ஒரு டீப் நாலேட்ஜ் கிடைக்குது. அது வந்து நம்ம இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்போது ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டா ஆன்ஸர் பண்ணவும், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்ஸர் பண்ணவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. என்னோட இந்த பேங்கிங் சக்சஸ்ஃபுல் ஜர்னிக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்த சிஏ ஃபன்ஸ்டாக்கு என்னோட தேங்க்ஸ நான் சொல்லிக்கிறேன். தேங்க் யூ. Hello everyone. First of all, thanks for coming here. So guys, இப்போ நம்ம கூட இருக்கிறது சாம் சுதந்திரன். IBBS PO plus IBBS clerk 2025 ரெண்டுமே வந்து கிளியர் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாம், உங்களுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணதுல. கண்டினியூஸ் ஹார்ட் ஒர்க்ல ஆல்மோஸ்ட் ஜான்வரியில ஆர்ஆர்பி பிஓ வந்து ஆர்ஆர்பி பிஓ வந்து கிளியர் பண்ண முடியாம ஜஸ்ட் ஃபியூ மார்க்ஸ்ல போகி, பட் இருந்தாலும் இன்னொரு 2 மாசத்துல ஜான்வரில ஆர்ஆர்பி பிஓ ரிசல்ட் வந்துச்சு. இப்போ ஏப்ரல்ல வந்து பாத்தீங்கன்னா பிஓ கிளர்க் ரெண்டுமே கிளியர் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். சாம், உங்களை பத்தி ஒரு சில ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லுங்களேன். நீங்க எப்போதைக்குள்ள வந்தீங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்படி போச்சு, அண்ட் இப்போ இந்த கம்ப்ளீட் ஜேர்னியை ஒரு ஃபியூ வேர்ட்ஸ்ல. ப்ரோ கண்டிப்பா. இப்போ பாத்தீங்கன்னா ப்ரோ நான் வந்து இன்ஜினியரிங் தான் நானும் முடிச்சிருக்கேன். உங்களை மாதிரி தான். ஆனா நான் வந்து மெரைன் இன்ஜினியரிங் முடிச்சு ஆக்சுவலா கப்பல்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். கப்பல்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு 2 சேலிங் முடிச்சிருக்கேன். 2 சேலிங் 6 மந்த் நம்ம ஷிப்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து 2 சேலிங் கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் as well as ஃபேமிலியில பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேரண்ட்ஸ்க்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தனால என்னால அதை கண்டினியூ பண்ண முடியல. 6 மந்த் கம்ப்ளீட்டா நம்ம ஃபேமிலியை விட்டு வெளியே இருக்கணும்ன்றப்போ கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அப்பா வந்து ஹார்ட் பேஷண்ட் அப்படின்றதுனால எங்களுக்கு வந்து கூட இருக்கணும், ஒரு ஆள் கண்டிப்பா இருக்கணும்ன்ற ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கு. அதனால நம்ம ஒரு போன் மொபைல் கான்டாக்ட் கூட பண்ண முடியாது. நடுக்கடல்ல வந்து பாத்தீங்கன்னா டவர் இருக்காதுன்றதுனால எனக்கு வேற வழி இல்ல, கண்டிப்பா ஹேவ் டு குவிட் தட் ஜாப்ன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. திருப்பி போக முடியல. அப்படி இருக்கும்போது அப்பா தான் என்ன சொன்னாங்க, நீ இந்த மாதிரி பேங்கிங் வந்து ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ஒரு சின்ன மோட்டிவேஷன் கொடுத்தாரு. அப்பா வந்து ஆக்சுவலா கவர்மெண்ட் ஐடில பிரின்சிபலா தான் இருக்கிறாங்க. அவரு இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தப்போ சரி ஓகேன்னு சொல்லி மதுரையில, நான் ஆக்சுவலா தேனியில இருக்கேன், மதுரைக்கு போய் அங்க ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூட் ஒரு இன்ஸ்டிடியூட்ல வந்து ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி அங்க பேசிக் கிளாஸ் எல்லாம் கத்துக்கிட்டு அங்க வந்து ஓரளவுக்கு மதுரை ரேஸ்ல தான் வந்து ஜாயின் பண்ணிருந்தேன். மதுரை ரேஸ் இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணிருந்தேன் ஆரப்பாளையத்துல. அங்கேயே ரூம் எடுத்து ஒரு தங்கி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து படிக்கலான்ற ஒரு இதுல ஸ்டார்ட் பண்ணதுதான். செப்டம்பர் 22 பேட்ச் வந்து 2022ல ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி ஒரு 3 months டிசம்பர் வரைக்கும் அந்த கிளாஸஸ் எல்லாம் கண்டினியூஸா பேசிக் கிளாஸஸ் எல்லாம் முடிச்சுட்டு ப்ரிலிம்ஸ் வந்து அப்பதான் ப்ரிலிம்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணுவோம்னா டெய்லி வந்து நம்ம இதுல படிக்கிறது, ப்ரிலிம்ஸ்க்கு ஃபுல்லா இது பண்றது, காலையில 9 to நைட் 9 வரைக்குமே நாங்க கண்டினியூஸா சண்டேஸ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா இன்ஸ்டிடியூட்லயே இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாவே நாங்க என்ன பண்ணுவோம், கவர்மெண்ட் ஹாலிடேஸ் விட்டாலுமே ஒரு 3 members சேர்ந்து ஃபுல்லா கண்டினியூஸா டெய்லி டெஸ்ட் போடுறது அதுலயே இருந்தோம். ஆனா ப்ரிலிம்ஸ் வந்து பாஸ் ஆகிறதுக்கான ஒரு இது வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்லயே வந்துருச்சு. ஒரு 4 months 5 monthsலயே நாங்க அதுக்கு பிக்கப் ஆயிட்டோம் ஓரளவுக்கு. பேசிக்ஸ்ல தான் ஸ்ட்ரிக்டா இருந்தோம். அதாவது மோஸ்ட்லி ரொம்ப கஷ்டமான இதெல்லாம் எடுக்காம வெறும் நம்ம சிம்பிளிபிகேஷனு இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் நமக்கு டைம், அதுக்கடுத்து இந்த இன்இக்வாலிட்டி இந்த மாதிரி விஷயத்துல மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணி ஃபர்ஸ்ட் அதை மட்டும் போட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் ஈஸியாவே கிளியர் பண்ணிடலாம். இப்ப இருக்க ட்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் கட் ஆஃபுமே கம்மியா தான் வைக்கிறாங்க, கொஞ்சம் ஈஸியா தான் இருந்துச்சு. ஆனா மெயின்ஸுக்கு போகும்போது தான் வந்து நமக்கு பிளாங்கா இருக்கும், என்ன பண்றதுன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் நான் கிளியர் பண்ணது வந்து ஆர்ஆர்பி கிளர்க் தான். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணேன். ஆர்ஆர்பி கிளர்க் ப்ரிலிம்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணேன். அது மெயின்ஸ்க்கு எப்படி படிக்கிறது, கம்ப்யூட்டர் அவேர்னஸ் ஒண்ணு இருக்குன்றதே எனக்கு தெரியல எக்ஸாமுக்கு 10 days பிஃபோர் வரைக்கும். அப்பதான் சொல்றாங்க கம்ப்யூட்டர் அவேர்னஸ் தனியா அதுக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்றப்போ என் ஃப்ரெண்டு முதல்ல ஜோதின்னு ஒருத்தவங்க படிச்சாங்க. அவங்கதான் வந்து சிஏ ஃபன்ஸ்டாவோட கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வீடியோ எனக்கு லிங்க் அனுப்பிச்சாங்க முதல் தடவையா. அதுல பார்த்தோன்னுமே அவரு நீங்க யூஸ் பண்ற அந்த டெக்னாலஜிஸ் அப்படியே அதை அழுத்துனா அப்படியே சைட்ல இருந்து அந்த ஃபன்ஸ்டால இருந்து ஸ்லைடு வர்றது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஃபன்னாவும் இருந்துச்சு. கம்ப்யூட்டர் நம்ம கிளாஸ் பசங்க கிட்ட பேசுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அது நல்லா ஃபன்னாவும் இருந்துச்சு. கம்ப்யூட்டர் அவேர்னஸ் இவ்வளவு ஜாலியா ஃபன்னா வந்து கத்துக்கலாம் அப்படின்றது தெரிஞ்சது. அப்புறம் தான் தெரியுமே நீங்க வந்து சிஏன்ற
கரண்ட் அஃபேர் தான் மெயினா வச்சு எடுக்கிறீங்க. கம்ப்யூட்டர் வந்து ஃபர்ஸ்ட் போட்டிருக்கீங்க ஒரு பழைய வீடியோன்றது அப்பதான் தெரிஞ்சது. ஆனா அந்த கம்ப்யூட்டர் அவேர்னஸ்ல அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலா இவரு தான் நம்ம புடிச்சுக்கணும் கரெக்டா ஒருத்தர் நமக்கு ஏத்த வைப்ல ஒருத்தர் இருக்காரு. இவரு இதை பார்த்தோம்னா நமக்கு செட் ஆகும். நமக்கு ரொம்ப நேரம் ஒரு வீடியோ பார்த்தோம்னா அதுல கான்சென்ட்ரேஷன் இருக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க ஜாலியா பேசுவீங்க. கொஞ்சம் அப்பப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கதை அதெல்லாம் கூட கொஞ்சம் பேசுவீங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேர் படிச்சாலும் சரி ஒரு மேப் வச்சு சொல்றது. உங்க லைஃப்ல நடந்த ஒரு பீச்ல ஒரு சொல்லிருக்கீங்க ஒரு வாட்டி பீச்ல வந்து பேட்ரோல் வந்து உங்களை இது பண்ணாங்க பண்ணான விஷயங்கள்லாம் சொல்லும் போது நமக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் நல்லா ஜாலியா இருக்கும். கொஞ்சம் பேசிக்கிட்டே அப்படியே சிஏ படிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அதுல கிளியர் பண்ண முடியல ஆர்ஆர்பில. அதுக்கு அடுத்து ஐபிபிஎஸ் கிளர்க் பிஓ ரெண்டுத்துலயுமே வந்து அதே மாதிரி பிலிம்ஸ் பாஸ் பண்ணியாச்சு. பிலிம்ஸ் பாஸ் பண்றதுக்கான ஐடியா புரிஞ்சிருச்சு. கொஞ்ச நேரத்திலே புரிஞ்சிருச்சு. ஓகே இவ்வளவுதான் பிலிம்ஸ். ஆனா மெயின்ஸ் எப்படி கிளியர் பண்றதுன்ற அந்த ஐடியாவும் இல்ல, அது எதுவுமே இல்ல. பிஓக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க்ல வந்து மெயின்ஸ் எனக்கு லாஸ்ட் இயர் போயிடுச்சு. அப்பயுமே நான் சிஏ ஃபன்ஸ்டா எப்படி பார்ப்பேன்னா, சிஏ ஃபன்ஸ்டா வீடியோ வந்து கரெக்டா எக்ஸாம்க்கு ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் தான் சிஏவே படிக்க ஆரம்பிப்பேன். அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு இருந்தேன். அப்ப எப்படின்னா உங்க வீடியோ ஃபுல்லா பாத்துருவேன். ஒண்ணு விடாம 6 மாச வீடியோவை ஃபுல்லாத்தையும் இன்டூ 2ல போட்டு ஃபுல் ஸ்பீடு ஃபுல்லா பார்த்துட்டு அதுலயே அப்படியே ஒரு கதை மாதிரி கேட்டுக்கிறது. ஃபுல்லா கண்டினியூஸா கேட்டு நைட்டு 12 மணிக்கு 10 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 12:01 உங்க வீடியோவா கேட்டு தூக்கத்துல கனவுல கூட நீங்க பேசுற மாதிரி கனவுலாம் வந்திருக்கு எனக்கு. நான் அதை உங்களுக்கு ஒரு மெசேஜ் இதுவா கூட கமெண்ட் கூட பண்ணிருக்கேன். அந்த அளவுக்கு கடைசி 2 வாரத்தை புஷ் பண்ணுவோம் அந்த மாதிரி. அப்படி புஷ் பண்ணியுமே நான் வந்து டீசென்டான ஸ்கோர் வந்திருக்கு ப்ரோ. ஆக்சுவலா வந்து சிஏல டீசென்டா ஒரு 12 to 15 ஸ்கோர் அப்பயே வந்துருச்சு. வெறும் 2 மார்க்ல தான் வந்து மெயின்ஸ் போயிருச்சு எனக்கு. அப்படி இருக்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணேன். என்னடா 2 மார்க்ல போயிருச்சு, 2 மார்க் மட்டும் எடுத்திருந்தா நம்ம என்ன இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா பிஓ உட்காந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு கனவு. ஆக்சுவலா என்னன்னா ஜஸ்ட் பாஸ் ஆனா கூட பத்தாது, மெயின்ஸ் கட் ஆஃப் விட ஒரு 5-6 மார்க் கூட எடுத்துக்கணும், இன்டர்வியூ நல்லா பண்ணுன்றது அப்ப தெரியல. அதுக்கப்புறம் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பிக்கு பிஓல கட் ஆஃப் கூட 14 மார்க்ஸ் அதிகமா எடுத்திருந்தேன். ஆனாலும் எனக்கு கிடைக்கல. அப்பதான் தெரிஞ்சது ஓகே இது பத்தாது போல. 14 மார்க் நம்ம கட் ஆஃப் கூட அதிகமா எடுத்திருக்கோம். இருந்தாலுமே நமக்கு பத்தலன்றப்போ நம்ம எதுல ஸ்ட்ராங் பண்ணோம்னா இன்டர்வியூ கொஞ்சம் ரொம்ப மேஜரான ஒரு பார்ட் இதாகுதுன்றப்போதான் நான் 1 இயர் வந்து நம்ம சிஏ ஃபன்ஸ்டா இந்த இதை வந்து பண்டில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா நான் கம்ப்யூட்டர் அவேர்னஸ், பேங்கிங் அவேர்னஸ் ஃபுல்லாவே அந்த அதுல இருக்க வீடியோஸ் ஃபுல்லாவே பாத்துருக்கேன். அது பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு எந்த ஒரு பேசிக் ஐடியா கிடைக்குது. பேசிக் நாலேஜ் வந்து பேங்கிங்ன்றது என்ன, சின்ன சின்ன பொருள் நம்ம இந்த ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங்னா என்னன்றதெல்லாம் எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்லாம இருந்துச்சு. அந்த ஆர்ஆர்பி இன்டர்வியூக்கு போகும்போதெல்லாம் வந்து அதை பார்க்கும்போதுதான் வந்து ஓகே இவர் நீங்க சொல்றது வந்து கொஞ்சம் டெப்தா சொல்லுவீங்க. அதாவது நார்மலா சொல்லாம ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங்ன்றது எதோட பர்சன்டேஜ் நெட் அட்ஜஸ்டட் அப்படின்றது மாதிரி கொஞ்சம் டெப்தா சொல்லும்போது அது புரிஞ்சுக்கிட்டு படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் உங்க வீடியோ பாத்துருவேன். அதுக்கடுத்து எனக்கு எங்கெல்லாம் சோர்ஸ் கிடைக்குதோ லைக் எந்த சோர்ஸ் கிடைச்சாலுமே பேங்கிங் அவேர்னஸ் சோர்ஸ் கிடைச்சாலுமே அது உங்க வீடியோ பார்த்ததுல இருந்து ஒரு புரிதல் கிடைச்சிடும். நமக்கு எங்க இருந்தாலும் அந்த வேர்ட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதுல இருந்து ஒரு இது எடுத்துக்கிட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படி வேணா நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றது ஈஸியா இருக்கும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாலே அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அதுலயுமே ஒரு 14 இன்டர்வியூல 14 மார்க் வந்துச்சு ஆர்ஆர்பி கிளர்க்ல. ஆனாலும் இருந்தாலும் அதை கிளியர் பண்ண முடியல என்னால. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஐபிபிஎஸ் பிஓ கிளர்க் ரெண்டுமே வந்து பிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேப்பை காட்டி வந்து ஒரு சிஏ எல்லாம் கத்து கொடுப்பீங்க. மேப்ல வந்து நம்ம போய் நார்த் அமெரிக்கால யூபிஐ யூஸ் பண்ற ஒரு கண்ட்ரி எதுன்னு சொல்லி ஒரு எக்ஸாம்க்கு ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் இது ஆக்சுவலா இது ஆர்ஆர்பிஐ மெயின்ஸ் எக்ஸாம்ல எதுலயோ ஒண்ணுல வந்துச்சு, எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மேப் காட்டி நார்த் அமெரிக்கால இருந்து கண்டிப்பா இந்த எந்த இதுல இருக்க எந்த இது வந்து யூபிஐ இது வந்திருக்குன்னு சொல்லி கேட்டாலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சும்மா ஒரு ஃப்ளோல ஒரு பேச்சு வாக்குல நீங்க சொன்னதுதான் அது. எக்ஸாக்டா அதே கொஸ்டின்ல கேட்டு இந்த நார்த் அமெரிக்கால இருக்க கண்ட்ரிஸ்ல எது யூபிஐ வந்திருக்குன்னு பெருவோ அப்படி அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு இது இருக்கும். சரி எனக்கு எக்ஸாக்டா அதுக்கான இது தெரியல. பட் இருந்தாலும் அந்த இது ஞாபகம் வந்து அந்த கொஸ்டின் வந்து டிஸ்பிளே ஆகுது எக்ஸாம்ல. அப்ப நான் அட பயங்கரமான ஆளா இருக்கியா நீ செம்ம அப்படின்ற மாதிரி எப்படி முன்னாடியே கரெக்டா சொல்லியிருக்கீங்களே நான் மனசுக்குள்ள உங்களையே வந்து அந்த எக்ஸாம் போட்டுட்டு இருக்குங்களே சொல்றேன் வேற லெவல் நீ அப்படின்ற மாதிரி ஒரு தக்லைக் லைஃப் மொமெண்ட் போட்டு விட்ட மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. அப்போ ஒரு இது இருக்கும். நான் வந்து மோஸ்ட்லி லைவ்ல வந்து ஒரு ரொம்ப ஒரு 10 to 20 கிளாஸஸ் கிட்ட தான் லைவ் உங்க இதுல அட்டன் பண்ணிருப்பேன். ஏன்னா எனக்கு அந்த டைமிங் வந்து எனக்கு கொஞ்சம் ஏன்னா நாங்க அப்பதான் 9 o'clockன்றப்ப கொஞ்சம் லேட்டா தான் நாங்க வருவோம் டெஸ்ட் போட்டு.
இருந்தாலும் லைவ்ல அட்டன் பண்ணா அது எஃபெக்டிவ் தனி இருக்கு. அதையும் நான் இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம லைவ்ல நீங்க கொஸ்டின் கேட்கும்போது நம்ம அதை யோசிச்சு அதை டைப் பண்ணும்போது அது மறக்கவே மறக்காது. அந்த கமாண்ட்ல வந்து நீங்க அதையுமே கேட்டுருங்க. நீங்க ஒரு வாட்டி வந்து இருக்கிறதுலே தண்ணி பற்றாக்குறை எங்க அதிகமா இருக்கும்னு சொல்லி ஒரு வாட்டி கேட்டிருந்தீங்க. 2022ல ஒரு கொஸ்டின் மாதிரி கேட்டிருந்தீங்க. நான் பெங்களூருன்னு சொல்லி கரெக்டா டைப் பண்ணிருந்தேன். நீங்க உடனே நீங்க பெங்களூர்ல இருக்கீங்களா சாம் என் பேரை சொல்லியே சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்காது கண்டிப்பா ஒரு வாட்டி. பெங்களூர்ல வந்து நீங்க இருந்திருக்கீங்களா? எப்படி கரெக்டா சொல்றீங்க? அப்ப நீங்க போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார் எப்பயாவது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நான் ஓகே ஆக்சுவலா 4th படிக்கும்போது பெங்களூர் போயிருக்கேன். நீங்க நிறைய வாட்டி ஓகே சொல்லியிருக்கீங்க என் பேரு. பட் வந்து ஞாபகம் இருக்காது. ஏன்னா ஒரு 20 கிளாஸஸ் கிட்ட தான் அட்டன் பண்ணியிருக்கேன். பட் ஆனா வந்து எல்லா வீடியோவும் பாத்துருவேன். அது நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் லைவ் முடிச்சதுக்கு அப்புறம் டைம் எனக்கு எப்ப கிடைக்குதோ எல்லா ஒரு பஸ் டிராவல் பண்ணும்போது கூட என்ன பண்ணுவோம் காதுல ஹெட்செட்டை போட்டுட்டு ஃபுல்லா அந்த வீடியோஸை போட்டு கேட்கறது. ஏன்னா நம்ம அந்த டைம்ல வந்து பாட்டோ இல்ல யூட்டிலைஸ் ஏதோ ஒரு பண்ணிக்கலாம். கேட்கறதுக்கு இது ஜாலியா தானே இருக்கு. நம்ம சிஏ படிச்சிட்டாவே ஜாலியா தானே இருக்கு. அதுவே ஒரு டைம் பாஸ் மாதிரி தான் இருக்கு. அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நமக்கு ஒரு படிச்ச மாதிரியும் ஆயிடுது, ஒரு ஜாலியா ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரியும் இருக்கு. அதை அப்படியே நம்ம உள்ள எடுத்துக்கிட்டு நீங்க சொல்லுவீங்க அந்த ஒரு 1 டேவோட கரண்ட் அஃபேரோ இல்ல 3 டேஸோட கரண்ட் அஃபேரோ அந்த வீடியோல பார்த்துட்டு உடனே நம்ம சிஏ பன்ஸ்டால போய் டெய்லி சிஏ இருக்கு இல்லையா அதுல அந்த லிங்க்ல போய் அதுல இருந்து நோட்ஸ் எடுத்து எழுதி டெய்லி இம்பார்ட்டன்ஸ். இப்போ நீங்க கார் ரேஸ்ல வந்து இந்த இதுல யாரு மேக்ஸ் வெஸ்டப்பன் அப்படின்னா நான் என்ன பண்ணிடுவேன் அந்த எல்லா கண்ட்ரியும் வரிசையா போட்டுட்டு அது பிராக்கெட்ல வந்து மேக்ஸ் வெஸ்டப்பன் போட்டுருவேன். அதே மாதிரி இந்த கண்ட்ரி அது வந்து லாஸ்ட் பேஜ்ல இந்த மாதிரி பிரிச்சு வச்சு எழுதிக்கிட்டோம்னு வைங்களேன் அது நமக்கு ஈஸியா இருக்கும். எந்த கண்ட்ரி அவர் இல்லைன்றது கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. இந்த மாதிரி நான் என்ன பண்ண அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் எழுதும் போது லாஸ்ட் 2 பேஜஸ் ஸ்போர்ட்ஸ்க்குனே வச்சிருங்க. எல்லாருமே இந்த மந்த் அந்த மந்த்னு வைக்காம கடைசி பேஜஸ்ல வந்து ஸ்போர்ட்ஸுக்குன்னு ஒண்ணு அதே மாதிரி ஐஐடி நியூஸ்ன்னு சொல்லி ஒண்ணு தனியா லாஸ்ட்ல நீங்க எப்படி கொடுத்துருக்கீங்கன்னா தனித்தனியா நம்ம பிரிச்சு வச்சுப்போம். ஐஐடி மெட்ராஸ்ன்னு ஹெட்டிங் போட்டு ஐஐடி மெட்ராஸ்ல என்னென்னலாம் சிஏ வந்துச்சோ அதை ஃபுல்லாத்தையும் அந்த அந்த 2 பேஜஸ் எழுதி வச்சிட்டோம்னா நம்ம எப்ப டக்குன்னு எக்ஸாம்ல ஞாபகம் வரும் ஐஐடி மெட்ராஸ்ல இதை நம்ம படிக்கலையே அப்படின்னு எலிமினேட் பண்றதுக்காக உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு ஞாபகம் வரும். ஆக்சுவலா அது அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. அப்புறம் இன்டர்வியூக்கு போகும்போது இன்டர்வியூல வந்து ஆர்ஆர்பி பிஓல நல்ல அடி வாங்கினேன். அப்பதான் தெரிஞ்சது இன்டர்வியூ வந்து எவ்வளவு முக்கியம் எவ்வளவு கஷ்டம் அப்படின்றது அப்பதான் புரிஞ்சுது. அப்போ வந்து அதிகமா இன்னும் பேங்கிங் அவேர்னஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களோட இதெல்லாம் படிச்சு உங்களோட வீடியோஸ் எல்லாம் இப்ப பார்த்து படிச்சதுக்கு அப்புறமா வந்து ஆக்சுவலா அவங்க என்னன்னா ரொம்ப இன்டர்வியூல பாத்தீங்கன்னா பேங்கிங் அவேர்னஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப டெப்தா கேட்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே ஃபர்ஸ்ட் இப்பதான் பேங்கிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரன்றப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ கேட்பறாங்க ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பேங்க் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா கேட்பாங்க. நம்ம வந்து ஆனா அந்த பதட்டத்தை எல்லாம் கரெக்டா சொல்றோமா இல்ல எவ்வளவு ஆழமா நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் அதை பத்தின்றதுதான் அவங்களோட மெயின் போக்கஸா இருக்கு. 2023ல பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபெயிலியர் அதை நான் சொல்லுவேன். ஃபுல் ஃபெயிலியர் நீங்க எப்படி அதுதான் நீங்க ஆக்சுவலா கேட்க வந்தது என்னன்னா எப்படி இவ்வளவு கண்டினியூஸா ஃபெயிலியரா வந்துட்டு நீங்க எப்படி அதுலயே இருந்தீங்க 1 இயர் ஃபுல்லான்றப்போ ஃபுல் ஃபெயிலியர்ன்றப்போ அது ஆல்மோஸ்ட் 1 மார்க் 2 மார்க்ல போகும்போது அது நம்ம ரொம்ப டிப்ரெஸ் பண்ணும். ஒரு 2 நாளைக்கு தூக்கமே வராது. ஒரு 2 கொஸ்டின் தப்பா போடாம இருந்தா கூட வந்திருக்குமே ஒரு 4 கொஸ்டின் தப்பா போடாம 1 மார்க்ல எல்லாம் போகும்போது ஒரு 4 கொஸ்டின் தப்பா போடாம கூட வந்திருக்குமே அப்படின்ற அந்த ஃபீலிங் இருக்கும். ஆனா அது என்ன பண்றது அகைன் நம்ம ரீஸ்டார்ட் சொல்ற மாதிரிதான். ஃபர்ஸ்ட் வந்து ஒன்ஸ் முடிச்சிட்டோம்னா மெயின்ஸ்ல இருந்து முடிச்சிட்டோம்னா திருப்பி ப்ரிலிம்ஸ் நம்ம பண்ணோம்னா ஸ்பீட் அப் பண்ணணும். ப்ரிலிம்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும். இதுல ஒரு பெரிய இதுவே என்னன்னா நம்ம மெயின்ஸ் இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு திருப்பி 0ல இருந்து மறுபடியும் நம்ம ஆரம்பிக்கணும்ன்றது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம். கன்சிஸ்டன்சின்றது பேங்கிங்ல பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். வேற வழி இல்லை. நம்ம வந்துட்டோம் முடிவு பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து நம்ம அதை விட்டு கொடுக்க கூடாது. அதுதான் நம்ம எந்த அளவுக்கு கிவ் அப் பண்ணாம இருக்கிறோம்ன்றதுதான் கண்டிப்பா நம்மளோட சக்சஸ் வந்து இருக்கு. அது வந்து என்னைக்கு இருக்குன்றதுதான் டிஃப்ரெண்ட் ஆகுது. என்னைக்கு இந்த வருஷம் இல்ல அடுத்த வருஷம் இல்ல அதுக்கு அடுத்த வருஷம் ஆனா நமக்கு சக்சஸ் இருக்கு. ஏன்னா இது சக்சஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் சக்சஸ்ன்றது வெற்றின்னு நான் நினைக்க மாட்டேன். பல தோல்விக்கு கிடைச்ச ஒரு வெற்றின்னு தானே சொல்லணும். பல தோல்வியை பார்த்தவங்களுக்கு தான் வெற்றின்றது உண்மையான வெற்றியா இருக்கும். நார்மலா சிம்பிளா பண்றவங்களுக்கு தெரியாது. பல தோல்வியை பார்க்கும்போது அதுல இருந்து நம்ம கத்துக்கலாம் நிறைய விஷயங்கள். அதனால நீங்க ஒரு வாட்டி ஃபெயிலியர் ஆகும்போது அதை சந்தோஷமா எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ நான் ஒரு வாட்டி நீங்க ஃபெயில் ஆறீங்கன்னா நம்ம என்ன தப்பு பண்ணோன்றதை அனலைஸ் பண்ணி அடுத்த வாட்டி இதை விட ஸ்ட்ராங்கா இருக்கலாம். நான் ஒருவேளை வந்து போன வருஷமே ஒரு 1 மார்க் 2 மார்க்ல வந்து மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டு இன்டர்வியூ வரைக்கும் போயிருந்தா கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது. மெயின்ஸ்ல பிஓல வந்து கம்மியா எடுக்கும்போது தான் ஓகே நம்ம மெயின்ஸ் இன்னும் நிறைய எஃபோர்ட் போகணும்னு சொல்லி ஒரு நம்ம கட் ஆஃபோட ஆர்ஆர்பி பிஓல எல்லாம் 14 மார்க் எக்ஸஸா எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த ஒரு இதுதான். நம்ம போனதுலேயே ஜஸ்ட்ல பாஸ் ஆகி இன்டர்வியூ வரைக்கும் போயிருந்தா தெரிஞ்சிருக்காது. மெயின்ஸ் நம்ம இன்னும் எஃபோர்ட் பண்ணணும்ன்றது எப்போ வரும் நம்ம அந்த ஃபெயிலியரை பார்க்கும்போது தான் நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகே நம்ம பவுன்ஸ் இன்னும் நிறைய கொடுக்கணும் இன்னும் நம்ம ஹார்ட் ஒர்க் பத்தல அப்படின்றது எப்ப தெரியும்னா ஒரு ஃபெயிலியரை பார்க்கும்போது தான் தெரியும்.
ஃபெயிலியர் வந்து கண்டிப்பா நல்லது. நான் இப்பயுமே சொல்றேன், யார் யாருக்கெல்லாம் வந்து சரியான மார்க்ஸ் கிடைக்கலையோ அவங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா, இது நல்லது. ஆக்சுவலா இது வந்து எதுக்குன்னா, உங்களை இன்னும் பூஸ்ட் அப் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம பத்தல, நம்மளோட எங்கேயோ நம்ம குறையிறோம், எதனால ஃபெயில் ஆகிறோன்றத அந்த நம்மளோட ஸ்கோர் கார்டு எடுத்து வச்சு பார்க்கும்போது நமக்கே ஒரு அனலைஸ் தெரிஞ்சிடும். ஓகே, நம்ம இதுல வீக்கா இருக்கும், அப்ப நம்ம இதுல வந்து கொஞ்சம் பூஸ்ட் அப் பண்ணோம், அப்ப என்ன பண்ணலாம், இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கலாம், இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சோர்சஸ் எல்லாம் எடுத்து பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால வந்து ஃபெயிலியர்ஸை வந்து வெல்கம் பண்ணுங்க. ஃபெயிலியர்ஸ் வரும், ஃபெயிலியர்ஸ்னாலதான் நமக்கு கண்டிப்பா வெற்றியும் கிடைக்கும். பல நாள் உழைப்போட தோல்வியும் கலந்ததுதான் வெற்றி அப்படின்னு நான் ஃபெயிலியர்ஸ் வரும், கண்டிப்பா ஃபெயிலியர்ஸ் வரும். அதே மாதிரி நிறைய பிரச்சனைகளாம் வரலாம், ஃபேமிலி இஷ்யூஸாவும் வரலாம். என்னோட ஃபேமிலி வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க இந்த விஷயத்துல. அதுக்காக வந்து என்னோட தேங்க்ஸ் வந்து என்னோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ மூலியமா நான் சொல்லிக்கணும்னு விருப்பப்படுறேன். என்னோட தம்பி ஜான் இருக்காரு, எம்பிபிஎஸ் படிச்சுக்கிட்டு இருக்காரு ஃபாரின்ல. அவருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு எனக்கு. இந்த விஷயத்துல வந்து யாருமே வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் பையன் அப்படின்றனால ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாம ஓரளவுக்கு கொஞ்சம் லிபரலா இது பண்ணாங்க. உனக்கு டைம் கொடுக்குறோம், ஒரு 2 இயர்ஸ் டைம் கொடுக்குறோம். நாங்க கரெக்டா அந்த 2 இயர்ஸ் எண்டிங்ல கிராக் பண்ண ஒரு சான்ஸ் வந்து காட் கிரேஸ்ல நடந்துச்சு. அதுக்காக கண்டிப்பா உங்களுக்குமே நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ரொம்ப சூப்பர் ப்ரோ, ரொம்ப ரொம்ப சூப்பர். அருமையா இருந்துச்சு அந்த விஷயங்கள். நீங்க கடந்து வந்தங்காட்டினால இப்படி ஈஸியா சொல்ல முடியுது. அண்ட் இன்னொரு கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். ஒன்னொன்னுமே நீங்க எங்கேயுமே ஒரு டிப்ஸ் எடுத்துக்கிட்டு பண்ணல, எல்லாமே நீங்க போய் அப்புறம் ஃபெயில் ஆகி அப்புறம் அதுல இருந்து இது நோட்ஸ் எடுத்து திரும்ப அங்கிருந்து இம்ப்ரூவ் ஆகி வந்திருக்கீங்க. ரைட் ஃப்ரம் ப்ரிலிம்ஸ்ல இருந்து அண்ட் மெயின்ஸ்ல இருந்து இன்டர்வியூல இருந்து எல்லாமே ஒவ்வொரு தடவையும் உள்ள போய் அதுல ஏதோ ஒன்று சொதப்பி அப்புறம் அதுல இருந்து கத்துக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் அதை இம்ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. நீங்க தான் அதுக்கு சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல, ஒரு விஷயம் நான் ஒண்ணு சொல்றேன். அது என்னன்னா, நான் சொன்ன மாதிரி தான், ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வந்து மெயின்ஸ்ல இருக்கும்னு தெரியவே தெரியாது. ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ண ஒரு விஷயம் இது. இது அதோட அல்டிமேட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வாட்டி ஐபிபிஎஸ் பிஓ கிளியர் பண்ணப்போ டிஸ்கிரிப்ஷன் இருக்கும்ன்றதே தெரியாது ப்ரோ. டிஸ்கிரிப்ஷன் ஒண்ணு இருக்கும், லெட்டர் ரைட்டிங் எஸ்ஏன்னு ஒண்ணு இருக்குன்றதே டிஆர்பி கிளர்க்கு கிளியர் பண்ணிருக்கேன், ஐபிபிஎஸ் கிளர்க்கு கிளியர் பண்ணிருக்கேன், ஐபிபிஎஸ் பிஓ கிளியர் பண்ணிட்டு இன்னும் 14 டேஸ்ல எனக்கு வந்து கால் லெட்டர் வந்துருச்சு. 14 டேஸ்ல எக்ஸாம். டிஸ்கிரிப்டிவ் ஒண்ணு இருக்குன்றதே தெரியாம அன்னைக்கு காலையில தான் முதல்ல டைப்பிங் அடிக்கிறாங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் வாட்டி அந்த ஐபிபிஎஸ் பிஓ போனதுக்கு மெயின் காரணம் டிஸ்கிரிப்ஷன். டிஸ்கிரிப்ஷன்ல 10 தான் கட் ஆஃப் வச்சிருந்தாங்க. நான் கரெக்டா 11 மார்க் எடுத்திருந்தேன் ப்ரோ. ஆனாலும் வந்து 10ல. இந்த தடவை பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல 19.25 எடுத்திருக்கேன். அது காரணம் என்னன்னா தெரிஞ்சிச்சு, அப்போ நமக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்கும், டைப்பிங்கும் முக்கியம், டைப்பிங் வந்து எந்த அளவுக்கு முக்கியம்ன்றது, டிஸ்கிரிப்ஷன் எவ்வளவு முக்கியம், இங்கிலீஷ் எவ்வளவு முக்கியம், அதுல லெட்டர் ரைட்டிங் எந்த அளவுக்கு ஸ்பீடப் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சது. ஒன்னு தெரிஞ்சு முன்னாடி நமக்கு ஒருத்தவங்க சொல்றதுக்கு ஆள் இல்லையோன்ற மாதிரி எல்லாம் யோசிச்சிருக்கேன். முன்னாடி கொஞ்சம் சொல்லி இருந்துக்கலாம், தெரிஞ்சு வச்சுக்கலாமோ, இது கூட நம்ம தெரிஞ்சுக்காம இருந்திருக்குமே, டிஸ்கிரிப்ஷன் இருக்குன்னு கூட நம்ம வந்து சர்ச் பண்ணாம இருந்திருக்குமே, ஒண்ணுமே தெரியாம இருந்திருக்குமேன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஆனா அது போக போகதான் அப்புறம் மெயின்ஸ் பாஸ் பண்ணி இன்டர்வியூக்கு போனா ஸ்ட்ரெயிட்டா பிஓ ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அது இன்டர்வியூ மெயின்ஸ் ஜஸ்ட் பாஸ் பண்ணாலே போதும், இன்டர்வியூக்கு நல்லா பண்ணா போயிடலாம். ஆனா மெயின்ஸ் மார்க் பட்டு அடிபட்டு நல்லா கொட்டு வாங்கி நல்லா மொக்கு வாங்கிதான் ப்ரோ கொஞ்சம் வந்திருக்கிறேன். கிரேட் கிரேட். அதாவது வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு 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 எப்படி சொல்றது, லைக் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒன்னொன்னா அடிபட்டு கத்துக்கிட்டு வரப்போ நீங்க நிறைய பேர்த்த கைட் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஒரு லைஃப் டைம்ல இது ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்திருக்கும் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ டெக்னிக்கலா வரேன். ஸோ அப்படி பார்த்தா ப்ரிலிம்ஸ் கூட ஓகேங்க, இப்ப எல்லாம் நிறைய பேர் வந்து அது தெரிஞ்சுக்கிறாங்க, பண்ணிக்கிறாங்க, அனலைஸ் பண்ணாங்க. பட் மெயின்ஸ்ன்றது ஒன்றும் எல்லாருக்கும் தெரியறது அது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. கண்டிப்பா அது கஷ்டம். மெயின்ஸ்ல அப்ரோச் வேற மாதிரி பண்ணணும். இங்க ஸ்பீட் அண்ட் அக்யூரசி, அங்க ஒன்லி அக்யூரசி, ஸ்பீடு வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மெயின்ஸ் லெவல் சம்ஸ் பார்த்தா பயமா இருக்கும், மெயின்ஸ் லெவல் குவான்ஸ் பார்த்தா பயமா இருக்கும். ரீசன் எதை பார்த்தாலுமே மெயின்ஸ் லெவல்ல ஓரளவுக்கு நமக்கு ப்ரிலிம்ஸ் மாதிரி இருக்காது. ஸோ அதை எப்படி அந்த ஃபர்ஸ்ட் டைம் போனாலும் உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அதை எப்படி அப்சர்வ் பண்ணீங்க, முதல்ல அதுல எப்படி ஃபெயில் ஆனீங்க, அப்புறம் இந்த மெயின்ஸை எப்படி அப்சர்வ் பண்ணி குறிப்பா உங்க ஸ்ட்ராட்டஜில என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணீங்க? மெயின்ஸ் லெவல் ரீசனிங் ஆகட்டும், சீட்டிங், பசில், டிஐ, குவான்சர் எல்லாமே மெயின்ஸ் லெவலுக்கு ஸ்பெஷலா நீங்க என்ன பண்ணீங்க? ஸோ கைஸ், லாஸ்ட் வீடியோல ஒரு சின்ன டெக்னிக்கல் இஷ்யூ ஆனனால அது அப்ப கட் பண்ண வேண்டியதா போச்சு. ஸோ அகெயின் நவ் வி ஆர் வித் சாம் சுதந்திரன் அகெயின். ஸோ நம்ம எங்கிருந்து லாஸ்ட் வீடியோல கட் பண்ணுமோ அங்கிருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றப்போ ஆப்வியஸ்லி ப்ரிலிம்ஸ் எல்லாமே ஒரு ஸ்பீட் அண்ட் அக்யூரசின்னு சொல்லி அதுக்கு வேற ஸ்ட்ராட்டஜி இருக்கும்.
பட் மெயின்ஸ்ல டோட்டலா வேற மாதிரி இருக்கும். ஒன்லி அக்யூரசி, ஸ்பீடு முக்கியம் இல்ல. அதுவும் இல்லாம கொஸ்டின் லெவல் எல்லாமே திடீர்னு ரொம்ப ஹை ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ சாம், எப்படி இந்த மெயின்ஸை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ உங்களுக்கு இருந்துச்சு? அண்ட் அகைன் அதுக்கு எப்படி அடாப்ட் பண்ணி எப்படி இந்த மெயின்ஸ்ல இம்ப்ரூவ் பண்ணீங்க? ஆக்சுவலா மெயின்ஸ் வந்து ப்ரிலிம்ஸோட நிறைய டிஃப்ரெண்டா இருக்கும். மெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கம்பல்சரி ஒரு டீப் நாலேஜ் இருந்தா மட்டும் தான் அட்டன் பண்ண முடியும். எந்த ஒரு டாபிக் எடுத்தாலுமே சிம்பிளா நம்ம பேசிக்ஸ் மட்டும் கத்துக்கிட்டு அதை வச்சே வந்து ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணிடலாம். பட் மெயின்ஸுக்கு போகும்போது அதை நம்மளால டெப்தா புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தா தான் முடியும். அதுலயும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம கொஸ்டின் செலக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நம்மள வந்து நிறைய டிஃபரன்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். நமக்கு எந்த டாபிக்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும், எது நம்ம எவ்வளவு குயிக்கா போடுறோம் அப்படின்றத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்மள செல்ஃப் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மெயின்ஸ் எழுதணும். மெயின்ஸ் வந்து கம்பல்சரி. ப்ரிலிம்ஸ் கூட நம்ம சில டைம் இருக்காது ரிவ்யூ பார்க்க டக்கு டக்குன்னு போட்டு போவோம். ஆனா மெயின்ஸ் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ரிவ்யூ பாக்குறோமோ, ஒரு இதுவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கும். அதே மாதிரி மெயின்ஸ்ல வந்து மெயினா வந்து நிறைய டிஃபரன்ஸ் கிரியேட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா, ஒன்னு கரண்ட் அஃபேர், இன்னொன்னு இங்கிலீஷ். அது அப்படிதான் இருக்கும் மோஸ்ட்லி. ஏன்னா ஆப்டியும் ரீசனிங்கும் ரொம்ப டஃப்பா வருது. அதை வந்து எல்லாருமே எவ்வளவு போட முடியுமோ அதோட ஒரு 1 கொஸ்டின் 2 கொஸ்டின் வேணா நம்ம மேக்ஸிமம் டிஃபரெண்ட் காட்ட முடியுமே தவிர, ஒரு பெரிய டிஃபரெண்ட் காட்ட முடியுமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து கரண்ட் அஃபேர்லயும் இங்கிலீஷ்லயும் தான் காட்ட முடியும் நான் நினைக்கிறேன். என்னோட ப்ரிப்பரேஷன்ல நான் வந்து பார்த்த வரைக்கும் அப்படிதான் இருந்துச்சு. அதுலயும் கரண்ட் அஃபேர்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஒரு ஹெட்லைன் படிக்கிற மாதிரி நியூஸ் பேப்பர்ல படிச்சுட்டு போனோம். அதுல இருந்து இப்ப வர்றது கிடையாது. இப்ப இருக்க ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா நல்லா டெப்த் நாலேஜ். நம்ம என்னவோ படிச்சுட்டு போவோம், கடைசியில பார்த்தா அவங்க வேற ஏதோ ஒண்ணு கேட்டிருப்பாங்க. அதே இதுல படிச்சிருவோம். நம்ம கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம படிச்சிருக்க ஆன்சர் நினைச்சு படிச்சதெல்லாம் கொஸ்டின்ல வந்துரும். நம்ம எது படிச்சிருக்க மாட்டோமோ கரெக்டா அதுதான் கேட்கற மாதிரி வருது ஒரு ட்ரெண்ட். அது நிறைய வாட்டி எனக்குமே ஆயிருக்கு. நம்ம யாரு சிஇஓன்னு படிச்சிருப்போம், அது அப்படியே படிச்சுட்டே போய்கிட்டு இருப்போம். டக்குன்னு கொஸ்டின்ல பார்த்தா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சந்தோஷமா இருக்கும். அவர் பேரை பார்த்தோன்னே உடனே 4 ஆப்ஷன்ல அந்த பேங்க்ல தான் இருப்பாருன்னு தேடிட்டு இருப்போம். அந்த பேங்கே இருக்காது. என்னடா ஆப்ஷன்ல 4 காணும். அப்புறம் கொஸ்டினை ஒழுங்கா படிச்சாதான் தெரியும் அவருக்கு முன்னாடி எந்த பேங்க்ல வேலை பார்த்தாருன்னு கேட்டிருந்தாங்க. ஒரு ஐபிபிஎஸ் பிஓல தான் கேட்டிருந்தாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினே அது வந்துருச்சு. அவர் பேரை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்பா எப்படியா நம்ம படிச்சது வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம். ஆனா ஆப்ஷனை பார்த்தோன்னே அந்த நான் படிச்ச அந்த பேங்கோட நேமே இல்ல அதுல. என்னடா ஆப்ஷன்ல இல்லன்னு 2-3 வாட்டி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பேங்க்ல இவர் இப்ப புதுசா சிஇஓ வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் எங்க வேலை பார்த்தாருன்னு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம வந்து இஸ்ரோ வந்து ரொம்ப படிப்போம். இஸ்ரோ வந்து ராக்கெட் இது அது இதுன்னு ஃபுல்லா படிச்சு நான் லாஸ்ட் இயர் எஸ்பிஐக்கு நான் சொல்றேன். அப்போ வந்து நான் இந்த மாதிரி தான் ஃபுல்லா படிச்சுட்டு எல்லாமே அந்த ஃபுல் தரோல போயிருந்தேன். ஃபுல்லா எப்படி என்ன கேட்டாலும் அதுல சொல்லிடலாம்டா அப்படின்ற மாதிரி. கடைசியில பார்த்தா இஸ்ரோவோட எத்தனாவது ப்ராஜெக்ட் 65, 66, 67 கேட்டிருந்தாங்க. நம்ம அது என்ன இது பண்றோம் என்னெல்லாம் படிச்சுட்டு போவோம். கரெக்டா நம்ம எது படிக்க மாட்டோமோ ஒரு இது. அதே மாதிரி நான் ஒரு சாரு வெரண்டா ரேஸ்ல தான் ஸ்டார்டிங்கா படிச்சேன். சார் எனக்கு ஒரு சொல்லியிருக்கிறாரு. அவரு ஒரு சிஏ சொல்லியிருந்தாரு. ஒரு வாட்டி இந்த நிராஜ் சோப்ரா வந்து ஜாவ்லின் த்ரோல வந்து கோல்டு ஃபர்ஸ்ட் வாட்டி வின் பண்ணப்போ எல்லாமே படிச்சுட்டு போனாங்க. அவர் வந்து எந்த ஊர்ல பிறந்தாரு, அவங்க அப்பா அம்மா பேர் கொண்டு அவர் எத்தனை வயசுல இருந்து ஜாவ்லின் த்ரோல இருக்கிறாரு, எவ்வளவு மீட்டர் எய்ம் பண்ணாரு, செகண்ட் யாரு தேர்ட் யாரு எல்லாமே படிச்சுட்டு போனாங்க. கடைசியில கொஸ்டின் வந்து அவர் த்ரோ பண்ண அந்த ஜாவ்லினோட வெயிட் எத்தனை கிராம் இருக்கும் அப்படின்றது. ஆக்சுவலா அதுல பாத்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு ஒரு மாதிரியும் பாய்ஸ்க்கு ஒரு வெயிட்டும் இருக்கும் டிஃப்ரெண்ட் அப்படின்றது எல்லாம் இருக்குமா. நம்ம அந்த அளவுக்கு டெப்தா படிக்கணும்னா கம்பல்சரி இதுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, புரிஞ்சுக்கிட்டு படிச்சா நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். இவர் தான் அப்படின்னு மனப்பாடம் பண்ணாம ஒரு நியூஸை வந்து படிக்கும் போது இப்ப நீங்க உங்க இதுல சொல்லும் போது ஃபுல் டீட்டெயிலா இருக்கும். உங்க வீடியோல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சொல்லுவீங்க இங்க வந்து ஒரு டான்சானியால வந்து ஐஐடி இது பண்றாங்கன்னா அப்படியே இங்க இருந்து ஐஐடில வேற ஏதாவது ஒரு நியூஸ் இருந்தா அதையும் லிங்க் பண்ணிப்போம், சேர்த்து வச்சு படிப்போம். அதே மாதிரி பேசிட்டே படிக்கும்போது நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணலாம். இப்ப பெங்களூரை பத்தி படிக்கணும்னா தண்ணி அதிகமா இருக்காதுன்றப்போ ஏதாவது ஒரு தண்ணி ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா பெங்களூரை வந்து நம்ம ஆப்ஷன்ல இருந்து பார்த்து போறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த மாதிரி வந்து நம்ம ஓரளவுக்கு கெஸ்ஸிங் வச்சிருக்கிற அளவுக்கு நாலேஜ் நிறைய கேதர் பண்ணணும். ஜென்ரல் நாலேஜ் நிறைய கேதர் பண்ற மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம முன்னொருத்தவங்க கிட்ட பேசும்போது தான் கிடைக்கும். ஏன்னா இப்ப வெறும் ஏதோ மெட்டீரியல்ஸ்ல எடுத்து படிச்சோம்னா அதுல இருக்க இதை மட்டும் படிச்சோம்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டா அவங்க கொஸ்டின் கேட்கறது இல்ல. ஒரு ஒன்லைனர் படிச்சுட்டு அதை அப்படியே பார்த்துட்டு அது திருப்பி அதுதான் வரும் அப்படின்றது கிடையாது. நம்ம படிச்சதுதான் வரும். ஆனா அதுல இருந்து வேற ஏதாவது கொஸ்டின் கேட்பாங்க. அதே டாபிக் தான் இருக்கும், எங்கேயோ படிச்ச மாதிரியே இருக்கும் அப்படின்னு தோணும். ஆனா அதுல இருந்து இன்னொரு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய இது இருக்கு. அதனால வந்து நல்ல ஒரு எந்த நியூஸ் படிச்சாலுமே அந்த நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்ம படிக்கும் போது நிறைய பேசுறது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா நாலேஜஸ் வந்து அதுல இருந்து சும்மா படிக்கிறத காட்டணும், அது எக்ஸ்ட்ராவா நமக்கு வந்து கொஞ்சம் நாலேஜஸ் தருது.
அதனால சிஏ பொறுத்த வரைக்கும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறது பெஸ்ட். வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா படிக்கிறது பெஸ்ட். நான் வந்து டெய்லி லைவ் பார்த்துருவேன். எப்படி இருந்தாலும் டைம் லைவ்ல பார்க்க முடியலனாலும் ஆஃப்லைன்ல வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் படிக்கவே ஆரம்பிப்பேன். ஏன்னா நம்ம அதை படிச்சுட்டு ஒரு பார்த்துட்டோம்னா இதுதான் அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்புறம் நம்ம படிக்கும் போது அது ரொம்ப ஈஸியா இருக்கும். படிக்கும்போது நம்மளும் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நோட்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது இப்படி எடுத்துக்கலாம். டெய்லி நான் வந்து இப்போ நியூஸ் படிக்கிறேன், ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறேன் அப்படின்னா அந்த கொஸ்டினை பார்த்தோன்னே இது எக்ஸாம்ல வருமா வராதான்ற டவுட்லாம் விட்டுட்டு அது என்னதான் சொல்லியிருக்காங்க ஆர் அப்படின்னா என்னன்னு ஒரு கியூரியாசிட்டியில தெரிஞ்சுக்கிற மாதிரி படிக்க சொல்றீங்க ஒரு கரெக்ட். அதுதான் சொல்ல வரேன். ஆக்சுவலா அது என்னதுன்றத கொஞ்சம் நல்லா டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது பெஸ்ட். சும்மா அப்படியே எக்ஸாமுக்கு வரும் வரலன்றதெல்லாம் இல்ல. ஏன்னா எக்ஸாமுக்கு எது வரும்னு சொல்ல முடியல, அந்த மாதிரி இருக்கு. ஆக்சுவலா நம்ம பாத்துட்டு போறது வரும் அப்படின்னு நினைச்சா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றதே ரொம்ப டவுட். சிஏ பொறுத்த வரைக்கும் எதுல இருந்து கேக்குறாங்கன்னு யாருக்குமே தெரியாது, எப்படி கேக்குறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அது ரொம்ப ஒரு புரியாத புதிர் மாதிரிதான் இருக்கும். அதனால ஆக்சுவலா அது வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து என்ன பண்ணணும், கேதர் பண்ணிக்கணும், நிறைய கேதர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்டர்வியூல அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து கேட்பாங்க. எனக்கு வந்து இந்தியன் பேங்க் எல்பிஓ இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கேன். ஒன்னும் ரிசல்ட்ஸ் வரல அதுக்கும் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கேன். அதுல ஆக்சுவலா என்ன பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் காமன்வெல்த் எங்க நடக்குதுன்னு கேட்டாங்க லாஸ்ட் கொஸ்டின். ஆக்சுவலா நான் இது வந்து படிக்கல, ஆனா எங்க கேள்விப்பட்டிருக்கேன். டக்குன்னு எனக்கே தெரியாம லாஸ்ட் கொஸ்டின் தான் கேக்குறாங்க. எல்லா கொஸ்டின் நல்லா ஆன்சர் பண்ணிட்டா லாஸ்ட் கொஸ்டின் ஐயோன்னு யோசிக்கிறேன். ஆஸ்திரேலியால நடக்கிறதா இருந்துச்சு, பட் வந்து இந்த வருஷம் என்ன நடந்திருக்கு, கிளாஸ்கோல நடந்திருக்கு அப்படின்னு சொன்னேன். அது எப்படி சொல்றேன்னு எனக்கே தெரியல. எனக்கே எப்படி ஏதோ ஒரு சப்கான்சியஸ் மைண்ட்ல வந்து யாரோ சொன்னதை கேட்டிருக்கோம் அப்படின்ற அந்த இது இருக்கு. அது எப்படி வருதுன்னா படிக்கிறத விட கேட்கறது இது ஒரு பெனிஃபிட். யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்றப்போ அந்த ஒரு அதை படிக்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்கிற மாதிரி தெரியாது. ஒரு கதை கேட்கற மாதிரி கேட்டு வச்சுப்போம். அது வந்து டக்கு நமக்கு லாஸ்ட் சொல்லும் போது கிளாஸ்கோ எங்க இருக்குன்னு சொல்லி என்கிட்ட அந்த இன்டர்வியூ கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது. அப்புறம் நான் வந்து பார்த்தேன், கரெக்டா அந்த கொஸ்டின் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு ஸ்காட்லாண்ட்ல. ஏன்னா வந்து ஸ்காட்லாண்டு கிளாஸ்கோ வந்து காமன்வெல்த் கண்ட்ரியே கிடையாது. இந்த வருஷம் அங்க நடக்குது அப்படின்றனால அது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இதை மட்டும் நான் ஞாபகம் வச்சிருந்தேன். ஏதோ ஒரு எங்கேயோ கேட்டிருக்கேன். கூட யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்காட்லாண்ட்ல அந்த அது கூட அத நம்ம ஏதோ ஒரு இதுல அந்த ஒரு இதுவா படிக்கும் போது எங்கேயோ நமக்கு ஒரு மைண்ட்ல எங்கேயோ ஸ்டோர் ஆயிருக்கும். ஏதாவது ஒண்ணு படிச்சோம். படிக்கிறத விட கேட்கறது, அது திருப்பி அதை பத்தி எங்கேயாவது நம்ம திருப்பி படிக்கும் போதோ ஒரு ரீகால் பண்ணும்போது ஆக்சுவலா படிக்கிறதுன்றது நமக்கு ரிவிஷன் மாதிரி தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இது வீடியோ அதெல்லாம் பார்க்கும் போதே நமக்கு ஆல்ரெடி உள்ள வந்து நாலேஜ் போயிடும். அதை படிக்கிறது வந்து எக்ஸ்ட்ரா படிச்சு அதே மாதிரி நோட்ல எழுதியோ இல்ல ஒரு டெஸ்ட் போடும் போது பாத்தீங்கன்னா நல்லா ஞாபகம் இருக்கும். டெஸ்ட் வந்து நம்ம போடும்போது நம்ம என்ன தப்பு பண்ணோம், ஏன் தப்பு பண்ணோம்ன்ற ரிவ்யூ பார்க்கும்போது அது ஒரு நமக்கு நல்ல ஒரு ரொம்ப நாளைக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்குது. அதனால சாம் இப்போ சின்னதா ஒரு ஐடியா மட்டும்தான். உங்களோட டெய்லி ரொட்டீன் ரொம்ப டீட்டெயிலா வேணாம், ஜஸ்ட் லைக் இது நான் எந்திரிச்சதுல இருந்து தூங்குற வரைக்கும் இது பண்ணுவேன் அப்படின்னா ஒரு ஐடியா கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷா பாக்குறவங்களுக்கு. என்னோட ஃப்ரெண்ட் வந்து லோகேஷும் அதே மாதிரி வெங்கடேஷன் சொல்லி ஒரு 2 பேர் இருக்காங்க. இப்ப நாங்க வீட்டுல இருந்தா 1 இயரா படிச்சுட்டு இருக்கோம். ஆனாலும் நாங்க ஒரு குரூப் வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கிட்டு டெய்லியும் காலையில எந்திரிச்சோடனே ஃபர்ஸ்ட் ஒரு 8 o'clock வந்து எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்க, இந்த ஆப்ல இந்த டெஸ்ட் போடணும், இந்த வெப்சைட்ல இந்த டெஸ்ட் போடணும், இத்தனை நம்பர் டெஸ்ட்னு சொல்லி போட்டுருவாங்க போஸ்டிங். அது போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாருமே ஒரே டைம்ல டெஸ்ட் ஆரம்பிப்போம். டெஸ்ட் முடிச்சோடனே கம்பல்சரி எல்லாருமே அந்த ரிசல்ட்டை போட்டோ எடுத்து அந்த குரூப்ல போடணும். இது வழக்கம். இது வந்து ஒரு கண்டினியூஸ், இது கம்பல்சரி. இது அடுத்த டெஸ்ட் ஒரு நாளைக்கு 3 டெஸ்ட் 4 டெஸ்ட் கிட்ட போடும். மெயின்ஸ்னா ஒரு ப்ரிலிம்ஸ் காலையில 2, மதியானம் 1, மெயின்ஸ் 1. ப்ரிலிம்ஸ் வந்து காலையில 2 போடுவோம், மெயின்ஸ் வந்து 1 போடுவோம். ப்ரிலிம்ஸ் வந்து எக்ஸாமுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஃபுல் டெஸ்டே போட்டுருவோம். ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்டாவது போட்டுருவோம். மெயின்ஸ் காலையில வந்து ப்ரிலிம்ஸ் ஒரு 2 ப்ரிலிம்ஸ் போட்டுருவோம். அப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஈவினிங்ல நைட்ல எல்லாம் ரிவ்யூ பாக்குறது அப்படி இருக்கும். இல்ல கரண்ட் அஃபேர்லாம் மோஸ்ட்லி சாயந்தரத்துல தான் கரண்ட் அஃபேர், நைட்டு அந்த மாதிரி டைம்ல லைவ் வர டைம்ல கரண்ட் அஃபேர்ஸ் அதெல்லாம் படிக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா இது நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு வந்து இந்த ப்ரிலிம்ஸ் 1 வீக் முன்னாடி, எக்ஸாமுக்கு 1 வீக் முன்னாடி வந்து மெயின்ஸ் போடுறது ஸ்டாப் பண்ணிடுவோம். அது வந்து எங்களுக்கு அது ஒரு இது. ஏன்னா வந்து மெயின்ஸுக்கும் ப்ரிலிம்ஸ்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன ஒரு பெரிய டிஃபரன்ஸ்னா, மெயின்ஸ்ல வந்து உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும். அது நீங்க ஸ்லோவா போட்டாலும் பரவாயில்ல, உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும். ஆனா வந்து ப்ரிலிம்ஸ் அப்படி கிடையாது. நீங்க ஸ்பீட்ல ஃபுல் ஸ்பீட்லயே இருக்கணும். அதே ஸ்பீட்ல நான் மெயின்ஸ் போடுவேன் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உடனே டயர்ட் ஆயிரும். உங்களால ஃபுல்லாத்தையும் அட்டன் பண்ற அளவுக்கு உங்களுக்கு ஸ்டாமினாவே இருக்காது. நீங்க கரெக்டா சூஸ் பண்ணி பொறுமையா பார்த்து போடணும். அதனால என்ன பண்ணுவோம், அட்லீஸ்ட் ஒரு 4 நாளைக்கு முன்னாடியாவது, ப்ரிலிம்ஸ்க்கு 4 நாளைக்கு முன்னாடியாவது மெயின்ஸ் போறதை ஸ்டாப் பண்ணிட்டு ஃபுல்லா ப்ரிலிம்ஸ் போடும். ஒரு நாளைக்கு 5 ப்ரிலிம்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம்.
கண்டினியூஸா போடும், அப்படியே போட்டுக்கிட்டே இருப்போம். அடுத்து யார் அதுல அந்த 3 இதுல வந்து யார் ஹையஸ்ட் மார்க் எடுக்கிறாங்களோ அவங்கதான் வந்து அடுத்து என்ன டெஸ்ட் போடணும்னு சொல்லணும். அவங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் இருக்கும், அப்படி இருக்கும். இது வந்து நல்லா என்னன்னா இருக்கு. ஒரு நமக்குள்ளேயே ஒரு போட்டி மாதிரி இருக்கும். என்னன்னா இப்ப நம்ம தான் அடுத்து நம்ம என்ன டெஸ்ட் போடணும்னு சொல்லி அடுத்து இந்த இதுல போடணும் அவங்க தான் சொல்லணும்ன்றப்போ ஃபர்ஸ்ட் அந்த 3 இது போடுவோம். அவங்க எல்லா மார்க்குமே பார்க்கும்போது நம்ம அவங்கள வந்து இதுல இந்த சப்ஜெக்ட்ல நம்மளோட இவ்வளவு கம்மியா நம்ம எடுத்திருக்கோம்னா நம்ம இந்த டைம்குள்ள இவ்வளவு போட முடியும், நம்ம ஏன் இதுல போடல அப்ப நம்ம என்ன தப்பு பண்ணிருக்கோம், அப்ப நம்ம எடுத்த கொஸ்டின் தப்பு, அவங்க என்ன கொஸ்டின் சூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு தெரியும். அதே மாதிரி கரண்ட் அஃபேருமே வந்து அப்படிதான் டிஸ்கஸ் பண்ணி நம்ம படிக்கிறது, அது ஒரு நல்ல ஒரு இது கொடுக்கும். நம்ம வந்து படிச்சோம்னா நம்ம கிட்ட மட்டும் வச்சுக்காம அவங்க கிட்டயும் ஷேர் பண்றது வந்து எப்பயுமே அது வந்து நமக்கு வந்து ஒரு ரீகால் மாதிரி இருக்கும் இன்னொருத்தவங்களுக்கு சொல்றது. சாம், இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா உங்களோட வேர்ட்ஸ், அதாவது இப்போ இந்த வருஷம் நான் 2025ல பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணணும், நான் வந்து ஆல்ரெடி 2 இயர்ஸ் படிச்சிருக்கேன் ஆர் இப்பதான் பாஸ்ட் அவுட் ஆகி வந்திருக்கேன் அப்படின்னா, இப்ப ஏப்ரல் பாதி முடிஞ்சிருச்சு. இப்ப இங்கிருந்து ஒரு 2.5 மாசத்துல நமக்கு வந்து ஆர்ஆர்பி கிளர்க் அண்ட் பிஓட ப்ரிலிம்ஸ் வந்து ஆப்வியஸா இருக்கு. ஸோ இந்த 2.5 மாசத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த வருஷத்துல நான் கண்டிப்பா ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் என்ன சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் இயர் நான் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி நான் எல்லா எக்ஸாமும் கிட்ட வந்து போறதுக்கு மெயின் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி தான் லாஸ்ட் ரிசல்ட் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் கரண்ட் அஃபேரே படிக்க ஆரம்பிச்சு எல்லா வீடியோவும் பார்த்துட்டு ஒரே நாள்ல பார்த்துட்டு ஒரே நைட்ல பார்த்துட்டு பண்ணுவேன். ஆக்சுவலா அது வந்து ஒரு பெரிய தப்பான ஒரு விஷயம் தான். அது வந்து நான் அடுத்த வருஷம் தான் கத்துக்கிட்டேன். கம்பல்சரி நீங்க டெய்லி கரண்ட் அஃபேர் அப்பப்போ முடிஞ்சு உங்களுக்கு டைம் இருக்கிறப்போ லைவ்ல பார்க்க முடியலனாலும் ஆஃப்லைன்லயாவது கம்பல்சரி பார்த்துடணும். வீடியோ பார்த்துட்டு அப்போ டெய்லி கரண்ட் அஃபேர் படிக்கும் போது அது உங்களோட ஒரு ஸ்கோர் வந்து 10 மார்க்ஸ் மேல வந்து கண்டிப்பா பூஸ்ட் பண்ணும். அது நிறைய டிஃபரெண்ட் இருக்கும். கடைசியில ஒரு 1 வீக்ல படிக்கிறதுக்கும் நம்ம டெய்லி படிச்சுட்டு வரதுக்கும் நமக்கும் வந்து கடைசியில மத்த சப்ஜெக்ட்டுக்கு இப்போ நம்ம ஆப்டிக்கோ இல்ல ரீசனிங்கோ டைம் ஒதுக்கிறதுக்கோ இங்கிலீஷ் மெயினா வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் படிக்கும் போது இங்கிலீஷ் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜும் வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம இங்கிலீஷ்லயே நோட்ஸ் எடுத்துக்கிறது, இங்கிலீஷ்லயே வந்து அதை வந்து ஃபுல்லா பார்க்கும்போது நம்ம அதிகமா கரண்ட் அஃபேர் படிக்கும்போது இங்கிலீஷும் ஆட்டோமேட்டிக்கா அதுல ஜாயின் ஆயிர மாதிரி இருக்கும். அதுலயே நமக்கு வந்து நான் என்ன தனிப்பட்ட விதத்துல பொறுத்த வரைக்கும் கிராமருக்கு வந்து இந்த ரூல்ஸ் அதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் இப்போ வரைக்கும் எனக்கு ப்ராமிஸா தெரியாது. நான் கிளியரே பண்ணிட்டேன், ஆனா ப்ராமிஸா தெரியாது. அந்த ரூல்ஸ் எல்லாம் வச்சு படிக்க மாட்டேன். நம்ம படிக்கிறத வச்சே வந்து நமக்கே ஒரு இது வந்துடும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க இங்கிலீஷ் ரீட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ் வரும். அது வந்து ஒரு லாங்குவேஜ் தான். என்ன பொறுத்த வரைக்கும் அதுல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சு நம்ம தமிழ் இப்படிதான் பேசணும் அப்படிதான் பேசணும்னு சொல்றதை விட நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், அதிகமா படிச்சுக்கிட்டே இருக்கோன்றப்போ அதை நம்மள அறியாம நமக்குள்ள வந்துடும். அது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷ் வந்து நிறைய படிக்கணும். அதே படிக்கிறதா இங்கிலீஷ் வந்து ஸ்பீடு நீங்க எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து எவ்வளவு பெரிய ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அந்த மாதிரிலாம் வந்தாலுமே உங்களுக்கு வந்து அவ்வளவு பெருசா இருந்தாலும் ஸ்பீடா படிச்சீங்கன்னா மத்தவங்க படிக்கிற டைமோட ஒரு 2 டைம்ஸ் நீங்க ஸ்பீடா படிச்சீங்கன்னா உங்களால 5 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா போட முடியும். அதுதான் நம்ம பேங்கிங் பொறுத்த வரைக்கும் டைமிங் தான். எவ்வளவு ஸ்பீடா நம்ம இங்கிலீஷை படிச்சு அதை டக்குன்னு அதுக்குள்ள வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்றதுதான். அதே மாதிரி கரண்ட் அஃபேருமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இங்கிலீஷும் கரண்ட் அஃபேருமே வந்து நம்ம சேர்த்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இங்கிலீஷ் படிச்சா கரண்ட் அஃபேர் படிக்கும்போது இங்கிலீஷ் படிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால அது ஒரு பெஸ்டா இருக்கும். அதே மாதிரி டெய்லி வந்து கம்பல்சரி டெஸ்ட் போடுங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வச்சுக்கோங்க. அதே மாதிரி புதுசா இப்பதான் படிக்க போறோம், இன்னும் ஒரு 2 மந்த்ஸ் இருக்கு, நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆனா போதும், மெயின்ஸ் அப்புறமா பார்த்துப்போம் அப்படின்ற மைண்ட் செட்டை வந்து ஃபர்ஸ்ட் வந்து எடுக்கணும். பிகாஸ் வந்து இப்போ வந்து ப்ரிலிம்ஸ் வந்து பாஸ் பண்றது வந்து ரொம்ப ஈஸி ஆயிருச்சு. அதுக்காக அதுவும் நம்ம சாதாரணமா நினைக்க கூடாது. டெய்லி ப்ரிலிம்ஸும் போடணும். மெயின்ஸுக்கு ஏதாவது உங்களால ஒரு டெஸ்ட் ஒரு நாள் போட முடியலன்னா அட்லீஸ்ட் வந்து நீங்க ஒரு செக்ஷனல் டெஸ்டாவது போடுற மாதிரி இருக்கணும். ஒரு நாளைக்கு ரீசனிங், ஒரு நாள் வந்து ஆப்டி, கரண்ட் அஃபேர் வந்து நீங்க அன்னன்னைக்கு படிக்கிறத வந்து டெஸ்டாவோ ஏதாவது உங்களால என்ன எப்படி முடியுமோ அதை ரீகால் பண்றதுக்கு உங்களுக்கு எது ஈஸியா இருக்குமோ அந்த மாதிரி ஒரு இதுல போகணும். இதெல்லாம் கரண்ட் அஃபேர் இங்கிலீஷ் நீங்க அதே மாதிரி சேர்த்து படிக்கணும். என்ன மாதிரி நான் அப்படிதான் படிச்சேன், சேர்த்து படிக்கிற மாதிரி தான் படிச்சுக்கணும். அதே மாதிரி டெய்லி டெஸ்ட் ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ஸ்பீடு ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு ஒரு டாபிக்ல வந்து சுத்தமா வந்து வரல, அந்த டாபிக்கே வரலன்னா அது வந்து என்ன பண்ணுங்க, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு டைமர் இல்லாம ஃபர்ஸ்ட் வந்து போடணும். அதே மாதிரி ஆப்டி வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா எல்லா கொஸ்டினுமே இருக்கிற 35 கொஸ்டின் இருக்குன்னா எல்லா கொஸ்டினுமே நம்மளா சால்வ் பண்ண முதல்ல பார்க்கணும். டைம் இல்லாம டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளா சால்வ் பண்ண பார்க்கணும். ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்கா நம்ம போட வந்துடும். முதல்ல வந்து நமக்கு வந்து அந்த கான்செப்ட் தெரியணும். கான்செப்ட் வந்து எல்லாமே தெரிஞ்சு வச்சுங்க. எல்லா எதுவுமே ஒதுக்க கூடாது. இந்த டாபிக் நமக்கு வராது அப்படின்னு தெரிஞ்சுக்காம எல்லாமே ஒரு அதுல இருக்கிறதுல ஈஸியானது மட்டும் கூட தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்ப இருக்கிறதுல ஈஸியான ஃபார்முலா ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், சர்க்கிள் இதெல்லாம் மட்டுமே அட்லீஸ்ட்
ட்ரையாங்கிள் இதெல்லாம் மட்டுமாவது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, ஏன்னா நமக்கு திடீர்னு அந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா நம்ம லக்கு. நான் ஆர்ஆர்பி கிளர்க்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டோட்டல்ல வந்து 2 கொஸ்டின் தான் நான் அட்டனே பண்ணல. ரீசனிங் ஆப்டியும் சேர்த்து ப்ரிலிம்ஸ்ல ஃபுல்லா அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் நான் போனப்போ அப்படி கிடையாது. இந்த செகண்ட் இயர் அட்டன் பண்ணும்போது ஃபுல்லாவே அட்டன் பண்ணிட்டேன். 78 கொஸ்டின் எனக்கு சரியா 40 கொஸ்டின் நினைக்கிறேன். 78 கொஸ்டின் எவ்வளவு அட்டன் பண்ணேன். அந்த அளவுக்கு எப்போ வரும்னா நம்ம வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும். அது வந்து நம்ம போட்டு போட்டு ஃபர்ஸ்ட் எனக்குமே வரல. ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன சொல்றேன், ஸ்பீடு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே யாருக்குமே ஸ்பீடு வராது. மத்தவங்கள பார்த்து பயப்படாதீங்க. புதுசா வரவங்க உங்க பக்கத்துல போறவங்களை பார்த்து அவங்க 40 கொஸ்டின் போடுறாங்க, நம்மளால 20 கொஸ்டின் தான் போடும்போது பயப்படாதீங்க. நீங்க வந்து உங்களுக்கு போட தெரியுதான்றதை மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் அந்த 40 கொஸ்டினுமே எடுத்து வச்சுட்டு டைமே இல்லாம எவ்வளவு நேரம் எடுத்தாலும் பரவாயில்ல. ஒரு அப்பப்போ டைம் கிடைக்கும். ஒரு சம்மா போட்டு பார்க்கும்போது நீங்களா சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ ஸ்பீடு வந்து நீங்க போட 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 தான் வந்து இன்க்ரீஸ் ஆகும். டெய்லி டெஸ்ட் போடுங்க கொஞ்சம் கொஞ்சம். எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த அளவுக்கு டெஸ்ட் போடுங்க. அதே மாதிரி டெஸ்ட் போடும்போது நம்ம ரியல் எக்ஸாம்ல எப்படி இருக்கிறோமோ அந்த மாதிரி போட மேக்ஸிமம் ட்ரை பண்ணணும். இந்த பாஸ் பண்ணிட்டு போடுறது இந்த மாதிரி வேணாம். போனெல்லாம் சைலண்ட்ல போட்டுருவோம் நாங்கெல்லாம். இதை பண்ணிட்டு சைலண்ட்ல போட்டுட்டு ஃபுல்லா வந்து என்ன பண்ணும், டெஸ்ட் எப்படி பண்றோமோ ஒரு இடத்துல உட்காந்தோம்னா அந்த இடத்த விட்டு எந்திரிக்க கூடாது. இது பழக்கம் அங்க வந்து நமக்கு சும்மா எந்திரிச்சு தண்ணி குடிக்கிறத கூட சொல்றேன்னா, ஒரு தண்ணி குடிக்கிற டைம் எடுத்து வச்சு பண்ணா கூட எக்ஸாம்ல நமக்கு அதே வந்து என்ன ஆகும், தண்ணி குடிக்கணும் நம்ம மைண்ட் அதுல போகும். நம்ம மைண்ட் கான்சென்ட்ரேஷன் வந்து ரொம்ப 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 முக்கியம் பேங்க் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து டைம் போய்கிட்டே இருக்கும். நம்ம என்னென்ன சின்னதா பண்ணாலுமே ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கு எந்திரிச்சு போயிட்டு வந்தா கூட அந்த டைம் போயிடும். ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து இந்த டைப்பிங் எல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஐபிபிஎஸ் பிஓல வந்து டைப்பிங் ½ இருக்குன்றதே தெரியாம வந்து 1 வீக் முன்னாடி வந்து டைப்பிங் கத்துக்கிட்டேன். டைப்பிங் பண்ணணுன்றதே அப்பதான் தெரியும். எக்ஸாம்ல பாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும், ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்கேன்றது. அதனால முன்னாடி அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்பப்ப டைம் கிடைக்கும் போது அதையும் வந்து டெஸ்ட் போடுங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் பார்க்கும்போது டக்கு 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 டக்குன்னு அடிச்சிட்டு இருந்தாங்க. இன்னொட இது இப்படி அடிக்கிறாங்க, நம்மளும் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கோம். 2 வேர்டு கூட அடிக்கல, உசுர கொடுத்து அடிச்சுட்டு இருக்காங்களேன்னு தோணும். அதனால வந்து நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்ப நம்ம இதுதான் வந்து சூஸ் பண்ணிட்டோம். ஒன்ஸ் நம்ம வந்து வந்துட்டோம்னா திருப்பி தயவு செஞ்சு இல்ல என்னால முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா வந்து நீங்க கண்டினியூஸா ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். அதான் நான் சொல்லுவேன். நம்ம வந்து எப்பயுமே ஒரு விஷயத்துக்கு இதுக்குதான் வந்துட்டோம், பேங்கிங் தான் வந்துட்டோம்னா உங்களோட 100% கொடுத்துருங்க. கம்பல்சரி வந்து நிறைய வந்து இஷ்யூஸ் வரும், நிறைய வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்கும். நிறைய ஹாப்பினஸான மூமெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஃபங்க்ஷனு, செலப்ரேஷனு இதெல்லாம் வந்து நம்ம அடுத்த ஒரு 40 இயர்ஸ்க்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு 2 இயர்ஸ் கஷ்டப்படுறதுல என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம தெரியும் எல்லாருமே வந்து ஒரு லைஃப்ல வந்து ஒரு அச்சீவர் ஆகணுன்றதுதான் எல்லாரோட ஒரு கோலா இருக்கும். அதுக்கு வந்து நம்மளோட எஃபோர்ட் வந்து எந்த அளவுக்கு நம்ம கொடுக்குறோன்றது ரொம்ப முக்கியம். நல்ல இப்போ வந்து நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. அதே மாதிரி உங்க யூடியூப் சேனல்லே வந்து எல்லாமே இப்போ கம்ப்யூட்டர் அவேர்னஸ் இந்த இன்டர்வியூ இதுக்கெல்லாம் வந்து வீடியோ ஃபுல்லாவே நான் வந்து சிஏ ஃபன்ஸ்டால வந்து பார்த்துட்டு தான் வந்து படித்தேன். அது வந்து பார்க்கும்போது இதெல்லாம் இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் முன்னாடி இருக்காது. இப்போ வந்து என்ன பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாமே கிடைக்குது. ஒரு எதுவுமே நாலேஜே இல்லாதவங்க கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். யூடியூப்ல போட்டு பார்த்தா வந்து இதுதான் இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றப்போ நம்ம வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கு, எல்லா ஃபெசிலிட்டியும் நம்ம கையிலேயே இருக்கு. நம்ம மைண்ட் ஃபோக்கஸும் நம்ம ஹார்ட் ஒர்க்கும் தான் நம்மளை வந்து கண்டிப்பா ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஆக்க முடியும். அதே மாதிரி ஃபெயிலியர் வந்துச்சுன்னா அதுல வந்து துவண்டு போய் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சோன்னு நினைக்காம அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்றதுதான் வந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயமா இருக்கும். இந்த ஃபெயிலியர்ல இருந்து அடுத்து வந்து நம்ம எப்படி எந்த இடத்துல நம்ம தப்பு பண்றோம்னு பார்த்துட்டு அடுத்த வாட்டி கண்டிப்பா நம்ம நமக்கான வெற்றிக்கான நாள் வேணா தள்ளி போமே தவிர வெற்றி கண்டிப்பா வரும். எல்லாருக்குமே வெற்றின்றது வரும். அதோட நாள் தான் வேணா ஒருத்தவங்களுக்கு முன்னாடி வரும், ஒருத்தவங்களுக்கு பின்னாடி வரும். நமக்கான வெற்றி கண்டிப்பா வரும், நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பர் சாம். ஆக்சுவலி நீங்க லாஸ்ட்ல சொன்ன அந்த ஒரு விஷயம் ரொம்பவே கரெக்ட். நான் கூட இப்போ ஐபிபிஎஸ் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு வீடியோல தான் சொல்லியிருப்பேன். இன்னைக்கு கிளியர் பண்ணவங்க எல்லாம் போன வருஷம் மெயின்ஸ்ல இதே மாதிரி கிளியர் பண்ணாம அவர் இதுக்கு முந்தின மெயின்ஸ்ல இப்போ ஆப்வியஸ்லி நீங்களே ஆர்ஆர்பிபிஓ ரிசல்ட் வந்தப்போ ஜஸ்ட் ஒரு 2 மார்க்ஸ்ல கிடைக்கல. பட் ஒரு அடுத்த ஒரு 2-3 மாசத்துலயே உங்களுக்கு அகைன் ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஸோ அண்ட் அகைன் இந்த சக்சஸ் ஸ்டோரி வீடியோல ஒரு ஸ்பெஷலான விஷயம் சொல்லணும்னா ஒரு விஷயத்தையும் டீப்பா நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துட்டு போய் கொடுக்கணுன்ற மாதிரி நம்ம எந்த கொஸ்டின் வச்சாலும் அதுல இருக்கிறதுலே பாட்டம் லெவலுக்கு போயிட்டு இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப இன்டெப்தா சொன்னீங்க. அதை குறிப்பா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து படிக்கிறது, அதுல நீங்க குரூப்பா எப்படி ஒரு ஆக்டிவா இருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குரூப்பே ஒரு ஆக்டிவா இருக்கும்போது நமக்கு அந்த டயர்ட்னஸே வராது. ஐயோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க படிக்கிறாங்க, அப்புறம் அவங்களோட ஸ்கோர்ஸோட போட்டி போட தோணும். ஸோ நம்ம ஒரு டல்லிங்கா ஒரு தனியா படிக்கிறவங்களுக்கு இருக்கிற ஒரு போரிங் சுச்சுவேஷன் கூட இங்க ஒரு பயங்கர ஒரு கேமிஃபிகேஷன் மாதிரி ஆகி பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆகுது.
உண்மையிலேயே இந்த வீடியோ வந்து நிறைய பேத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். நீங்க சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கு. பொதுவா வந்து படிக்கிறவங்களுக்கு, வந்து வீட்ல இருந்து படிக்கிறவங்களுக்கு, ஒர்க் போயிட்டு படிக்கிறவங்களுக்கு, அண்ட் மெயின்ஸ் எப்படி அப்ரோச் பண்ண தெரியாதவங்களுக்குலாம் ஒரு கம்ப்ளீட் கிளாரிட்டி கொடுத்துருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சாம். இவ்வளோ தூரம், அதுவும் இதோட நான் 2 டைம்ஸ் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். லாஸ்ட் டைம் ஒரு தடவை, அப்படி இல்ல மறுபடியும் 4 தடவை அப்படின்ற ஒரு. ஸோ அப்படிலாம் இல்ல. எல்லாத்துக்குமே நீங்க ஆக்சுவலா நான் உங்களுக்கு நிறைய தேங்க் பண்ண வேண்டியிருக்கு. அது வந்து இருக்கு. நானும் உன்னை தேங்க் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா வந்து சிஏ ஃபன்ஸ்டா வந்து உண்மையிலேயே சொல்றேன், ஒரு ஜாலியான ஒரு ஃபன் மோடுலயே வந்து கரண்ட் அஃபேர் கத்து கொடுக்குறாங்க. இது எத்தனை லாங்குவேஜஸ்ல வந்து இந்த மாதிரி கத்து தராங்கன்னு தெரியல. நமக்கு வந்து தமிழ்ல இந்த மாதிரி வர்றது உண்மையிலேயே லக்கி. தமிழ்ல நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல வந்து கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி எல்லாம் போடுறது கிடையாது. அது போடுறீங்க. அது வரைக்கும் வந்து எனக்கு நம்ம வந்து லக்கி. அது வந்து ஈஸியா கத்துக்கிற தமிழ்லன்றதுனால நம்ம வந்து ரொம்ப யோசிச்சு புரியாத மொழியில பாக்குறதுக்கு பதிலா நம்மளோட ஓன் லாங்குவேஜ்லயே கத்துக்கும் போது அது இன்னும் மைண்ட்ல நிக்குது. அது வந்து நான் வந்து அதுக்குனால தேங்க் பண்ணணும். என்னோட ஜேர்னில நீங்க ஒரு பங்கு இருக்கு. அதனால வந்து கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு தேங்க் பண்ண வேண்டியது. தேங்க்யூ ஸோ மச் சாம். அண்ட் எல்லா ஸ்டூடெண்ட் சார்பாக, இந்த வீடியோ பார்க்குறவங்க சார்பாகவும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்யூ. அண்ட் இன்னும் மேலே நீங்க வந்து இந்த கெரியர்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு கண்டிப்பா போகணும் அப்படின்றது தான் எங்களோட விருப்பம். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.